மாதமா தை மாதமா அப்படின்ற ஒரு டிபேட் வந்து அப்பப்போ ரைஸ் ஆகும். இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஸோ கண்டிப்பாக வந்து தை மாதத்துக்கு மாற்றுறதுக்கான பிளான் இருக்குது, இல்லை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரியான டாக்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் சாதாரண மக்களை யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு தமிழ் மாதங்களை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஐப்பசின்னு வருது அப்படின்றதுக்கு அறிவியல் ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பூமி உடைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமான பகல் காலம் இருக்கும். எனக்கும் காய்கனி பூக்களுக்கும் அது பயன்படுத்திக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ செப்டம்பர் மாதத்தில் இந்த எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும் அடுத்து டிசம்பர் மாதம் வரப்போகுது. இவ்வளோ இலைகளை வச்சுருந்தா இதுக்கு நம்மளால எனர்ஜி கொடுக்க முடியாது, சூரியன்லேருந்தும் எனர்ஜி கிடைக்காது அப்படின்றனால உயிர் வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்றதுக்காக நிறைய இலைகளை உதிர்த்துறோம். ஸோ இதை நம்ம இலை பார்க்குறோம். இப்போ மார்ச் வரலாம், அந்த வெர்னல் ஈக்னாக்ஸ். இந்த டைமில் பூமியில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் தெரியும் அடுத்து வரப்போகுது சம்மர். அதிகமான சூரிய எனர்ஜி வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும்னு தெரியும். ஸோ அதனால அதிகமான இலை, இதை தான் வந்து உயிர்களின் துவக்கமாக யாராக இருந்தாலும் நிறைய நாடுகள் இருக்குது. சைனா, கிரீக், ரோம், இந்த மாதிரி பல இடங்களில் ஏப்ரல் மாதம் தான் நியூ இயராக இருந்திருக்கு. உலகம் முழுக்க ஏப்ரல் மாதத்தில் தான் எல்லாரும் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்காங்க பல இடங்களில். இப்போ இவங்க வந்து ஜானுன்னு கொண்டாடும் போது இந்த நியூஸ் வந்து பல இடங்களுக்கு போய் சேராதனால ஏப்ரல் மாதத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கொண்டாடுறவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக, இழிவுபடுத்துறதுக்காக ஏப்ரல் மாதத்தை ஏப்ரல் 1 அப்படின்றத ஃபூல்ஸ் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பல ஹிஸ்டரி. இடைத்தரகர்கள் இன்புற்றிருக்க உழைத்த உழவனின் வயிறு மட்டும் பசியில் காய்கிறது. உழைத்து உழைத்து இனி ஒரு பயனும் இல்லை என்று உழவன் மட்டும் தலைக்கு கை கொடுத்து தரையில் படுத்து விட்டால் 3 வேளையும் மூக்கு பிடிக்க, வயிறு புடைக்க, உண்டு களித்து உலகை வலம் வரும் மனிதர்களால் மட்டுமில்லை, யாசகம் செய்து கிடைத்ததை வைத்து ஒருவேளை மட்டும் உண்டு வயிற்றை கழுவி வாழ்க்கை நடத்தும் பரதேசியால் கூட வாழ முடியாமல் இந்த உலகம் மாண்டு போகும். ஏனடா உழைக்கிறோம் என்று உழவனை மட்டும் ஏங்க வைத்து விடாதீர்கள். உழவனின் வலி உணர்ந்து உழவின் மகத்துவம் புரிந்து உழவை போற்றுவோம். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. தண்ணியோட வீட்டுல நம்ம வீட்டை கட்டினதுனால நம்ம வீட்டுல தண்ணி வீடு கட்டுது, அவ்வளவுதான். எதிர்கட்சியாக இருந்த பொழுது பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு இடம்பெற்றேன். ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கலுக்கு காசு தரலன்னு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அரிசி, பருப்பு, கரும்புன்னு நிறைய பொருள் கொடுக்குறோம். அதெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு கேக்குறீங்களா? எப்படியும் அடுத்த வருஷம் நாளை ஜெயிக்க கொடுத்துங்க. அப்புறம் எதுக்கு உங்களா காசு கொடுக்குறோம்? நல்ல விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு பயன்படுத்தப்படும் மஞ்சள் குலை தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றது. இம்மாவட்டத்தில் சக்கமால்புரம், சிவத்தையாபுரம், சாயர்புரம், சேர்வைக்காரன் மடம் போன்ற இடங்களில் பொங்கல் பண்டிகைக்கு அறுவடை செய்ய சுமார் 500 ஏக்கரில் மஞ்சள் பயிர் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நல்ல மழை பெய்ததால் குலை மஞ்சள் நல்ல விளைச்சல் கண்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் இங்கு விளையும் மஞ்சள் தமிழகம் மட்டுமல்லாது டெல்லி, மும்பை, பெங்களூரு, கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் அதிக அளவில் அனுப்பி வைக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 77 மில்லியனுக்கும் அதிகமான பேர் இந்தியாவில் மட்டுமே இந்த சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இன்டர்நேஷனல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷனுங்கிற அமைப்பு சொல்லுது. ஒரு காலத்துல ரொம்ப காஸ்ட்லிய இயக்கத்திற்கு தேவையான குளுக்கோஸ், லாக்டோஸ், சூக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் இது எல்லாமே இந்த சுகருக்கு கீழே தான் வருது. இதை 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்று நேச்சுரல் சுகர், இன்னொன்று ஆடட் சுகர். இந்த நேச்சுரல் சுகருங்கிறது நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய சுகர் கண்டென்ட், பழங்கள்ல சாப்பிடும் போது அதுல இருக்கக்கூடிய இனிப்புல இருந்து கிடைக்கக்கூடிய சுகர் கண்டென்ட். ஆடட் சுகருங்கிறது மனிதனாவே செயற்கையாவே சுகர் உற்பத்தி பண்ணி தன்னுடைய உணவுல அவன் சேர்க்கிறது. நம்ம சாப்பிடக்கூடிய அந்த டேபிள் சுகர்லாம் அது கீழே தான் வருது. பொதுவாக ஹெல்த் கண்டென்ட் இருந்தாலுமே சுகரை தயாரிக்க 2019 இருந்து 20 மட்டும் 166 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு கரும்பு சர்க்கரைக்காக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அதுல பிரேசிலுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கு இந்தியா. உலகம் கிடையாது. கரும்பு பப்புவா நியூகினிக்கு சொந்தங்கள் தான். கரும்பை கடல் கடந்து
தேடணும்னா அதுக்கான பதில் சங்க இலக்கியத்துல இருக்கு. கடையேழு வள்ளல்கள்ல ஒருவரா போற்றப்படுற அதிகமா நெடுமா நஞ்சியோட முன்னோர்கள் தான் கரும்பை கடல் கடந்து போய் எடுத்துட்டு வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடல் பாடுது. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வெல்லமும் பண்டைய தமிழர்களுக்கு நெல்லுக்கு அடுத்துதான் மிக முக்கியமான விளைபொருளா இருந்திருக்கு. கரும்புல இருந்து வெல்லம், அதுக்கப்புறம் சக்கரை மட்டும் தயாரிக்காம அதுல இருந்து மதுவையும் தயாரிச்சு பருகியிருக்காங்க பண்டைய தமிழர்கள். இத பண்டைய தமிழகம் வணிகம், நகரங்கள் மற்றும் பண்பாடுகள் அப்படிங்கிற தன்னுடைய தொகுப்புல பலம் என்ன சொன்னார்னா, அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த சமயத்துல அவருடைய தளபதியா இருந்த நியர்கோஸ் ஆஃப் கிரீட்ங்கிறவரு தேனீக்களே இல்லாம தேனை தரும் புல்லுன்னு கரும்பை வர்ணிக்கிறாரு. இது நடந்தது பஞ்சாப்ல இருந்த சிந்து பகுதியில. அதே மாதிரி சர்க்கரையை பார்த்து சாம்பல் நிறத்துல இருக்கிற இந்த பொருள் தேனை விடவும் அத்தியை விடவும் இனிப்பா இருக்குன்னு கிரேக்கர்கள் பதிவு செய்யறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய சக்கரா அப்படிங்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்படுது. இந்த சக்கராங்கிற சமஸ்கிருத வார்த்தையில இருந்துதான் சர்க்கரைங்கிறது தெரியல. கிமு 600ஆம் நூற்றாண்டுல பதஞ்சலியால எழுதப்பட்டதுன்னு நம்பப்படுற மகாபாஷ்யாவில சர்க்கரையை குறிக்கிறதுக்காக சக்கரா அப்படிங்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்படுது. இந்த சக்கராங்கிற சமஸ்கிருத வார்த்தையில இருந்துதான் சர்க்கரைங்கிறது பிறக்குது. அதே மாதிரி பழுப்பு நிறத்துல இந்த கண்டி தான் அப்புறமா கேண்டின்னு மாறிச்சு. இன்னொரு தகவல் என்னன்னா, கரும்பு தான் தமிழக தென் மாவட்டங்கள்ல சீனிக்காங்க, இந்த கண்டி தான் அப்புறமா கேண்டின்னு மாறிச்சு. இன்னொரு தகவல் என்னன்னா, கரும்புகள் அதிகமா விளைஞ்ச பெங்கால் பகுதியில அதை சின்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் தமிழக தென் மாவட்டங்கள்ல சீனியா மருவி இருக்கு. அதே மாதிரி கிபி 7ஆம் நூற்றாண்டுல பௌத்த அரசரா இருந்த ஹர்ஷவர்தனாவுடைய ஆட்சி காலகட்டத்துல சீனாவில இருந்து இங்க வந்த பௌத்த துறவிகள் இங்க இருந்து கரும்பு எடுத்துட்டு போனாங்க. அதோட கரும்புல இருந்து சாறை எடுத்து அது மூலமா வெல்லம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் கத்துக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற பதிவுகள் இருக்கு. அப்படி பார்த்தா இந்தியாவில இருந்துதான், அதாவது இங்க இருந்துதான் கரும்பு தீபகற்பத்துல அதிகமா வாணிபம் நடக்க ஆரம்பிச்சப்போ அந்த அரேபியர்கள் மூலமா ஐரோப்பியர்களுடைய நாவுக்கும் இந்த சக்கரை போய் சேர்ந்துச்சு. அங்கிருந்துதான் அது வரைக்கும் இனிப்பான வரலாறு இருந்த கரும்போட கதையில கசப்பான பக்கங்கள் சேர ஆரம்பிச்சது. அதுல சர்க்கரையும் முக்கியமான ஒண்ணு. சர்க்கரையோட இனிப்புல மயங்கி விழுந்தாங்க ஐரோப்பிய சாம்ராஜ்யங்கள். ஆனா இங்க இருந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளா இருந்தது. அரச குடும்பங்களும் செல்வந்தர்களும் மட்டும்தான் சர்க்கரையை சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே போர் மேகம் சூழ ஆரம்பிச்சது. அதனால ஐரோப்பியர்களுக்கு எகிப்து வழியா இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சது. அதை சரி செய்யறதுக்காக இந்தியாவுக்கு போறதுக்கான வேற வழியை தேடி அவங்க பயணப்பட்டப்பதான் ஆப்பிரிக்காவுடைய மற்ற நிலப்பரப்புகளை அவங்க கண்டுபிடிச்சதும் அதை ஆக்கிரமிச்சு அதை காலனி ஆதிக்க நாடுகளா மாத்துனதெல்லாம் நடந்தது. அப்படி சர்க்கரையோட சுவையில மயங்கி விழுந்து கிடந்திருந்த ஸ்பெயினுக்காக இந்தியாவுக்கான மாற்று பாதையை தேடி பயணப்பட்டு அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். உண்மையிலே அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கல, வெஸ்ட் இண்டீஸை தான் கண்டுபிடிச்சாரு. அப்படி அவர் கண்டுபிடிச்சு அதுல நிகழ்த்தின கொடுமைகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. எல்லாரோடையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகளையும் கூறு போட ஆரம்பிச்சாங்க. அப்படி கூறு போட்டுட்டு அதை நியூ வேர்ல்டு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த நியூ வேர்ல்டோட நிலப்பரப்புல கரும்பு பயிரிட்டு பார்த்தாங்க ஐரோப்பியர்கள். அது அமோகமா வளர்ந்துச்சு. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஆப்பிரிக்க கண்டத்துல அவங்க புதுசா உருவாக்கி வச்சிருந்த காலனிகள்ல இருந்து கருப்பினத்தவர்களை அடிமைகளை அழைச்சிட்டு வந்து வணிகம்ங்கிறது இன்னும் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த ட்ரையாங்குலர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த புதிய உலகத்துல இருந்து சர்க்கரை, புகையிலை மாதிரியான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. அங்க அது வேற ஒரு பொருட்களா தயாரிக்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சுகர்ல இருந்து ரம் தயாரிச்சாங்க, புகையிலையில இருந்து சிகரெட் தயாரிச்சாங்க. அதை மறுபடியும் ஆப்பிரிக்க கண்டத்துக்கே சந்தைப்படுத்த எடுத்துட்டு போனாங்க. ஆப்பிரிக்கால இருந்த மக்களை புகையிலைக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாக்கி அது மூலமா அவங்களுடைய ரம் சேல்ஸையும் புகையிலை சேல்ஸையும் அதிகமாக்கினாங்க. அது மூலமா கிடைச்ச வருமானத்தை வச்சு அதே ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளா வாங்கி திரும்ப அவங்கள புதிய உலகத்துல இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்கள்லையும் புகையிலை தோட்டங்கள்லையும் கரும்பு தோட்டங்களையும் அடிமைகளா வேலை வாங்கினாங்க. அடிமைகளை வச்சு உற்பத்தி செஞ்ச பொருட்களை திரும்ப அதே மக்களுக்கு வித்து அது மூலமா அவங்களே அடிமைகள் ஆக்கி மறுபடியும் அந்த பொருளை உற்பத்தி செய்ய வச்சாங்க. இதுதான் அந்த ட்ரையாங்குலர் ட்ரேட். இப்படி அடிமைகளா கொண்டு போகப்பட்ட கருப்பின மக்களுடைய கடும் உழைப்பால தான் உலகத்தோட சர்க்கரை கிண்ணம்னு கியூபா கொண்டாடப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்திலேயே கரும்பு உற்பத்தியில முதலிடத்துல இருக்கக்கூடிய பிரேசிலோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னாலும் அதுலயும் இந்த அடிமை வணிகத்தோடைய அடையாளம் இருக்கு.
இந்த சூழல்ல 1833 அடிமை முறையை ஒட்டு மொத்தமா ரத்து செஞ்சது பிரிட்டிஷ் அரசு. இதனால அடிமைகள் மூலமா கொழுத்த லாபம் பார்த்துட்டு இருந்த இந்த தோட்ட பண முதலாளிகள் என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. நியாயமா என்ன பண்ணணும்? நல்ல சம்பளம் கொடுத்து நேர்மையா வேலை வாங்கணும். ஆனா அதை அவங்க செய்யல. அதுக்கு மாற்றா இந்த அடிமை முறைக்கு மாற்றா இன்னொரு சிஸ்டமேட்டிக் அடிமை முறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் இந்தியா. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் கூலிகளை பார்த்துருப்போம். நம்மளுடைய சுமைகளை தூக்கிக்கிட்டு நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வரைக்கும் எடுத்துட்டு வந்து தருவாங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு தொகை தருவோம். அதாவது நம்மளுடைய வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக அவங்கள நம்ம ஒரு ஒப்பந்த அடிப்படையில எடுக்கிறோம். அதுக்காக அவங்களுக்கு ஒரு தொகை தரும். இப்படி இங்க இருந்து 5 வருஷத்துக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில நியூவெல்ல இருக்கக்கூடிய கரும்பு தோட்டங்களை வேலை செய்யறதுக்காக போன தொழிலாளர்களை கூலிகள் அப்படின்னே அழைக்கிறது பிரிட்டிஷ் பதிவேடுகள். 1830 இருந்து 1910 வரைக்கும் இங்க இருந்து கிட்டத்தட்ட 1-2 மில்லியன் அளவுக்கான மக்கள் இப்படி மற்ற நாடுகளுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில கூலிகளை கொண்டு போகப்பட்டிருக்காங்க. இன்னொரு தரவுல இப்படி ஒப்பந்தத்தின் அடிப்படையில தமிழர்கள் தான் முதல்ல கூலி தொழிலாளிகளா இந்தியாவில இருந்து கூட்டிட்டு போகப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கு. இதுக்கு இங்க இருந்து துறைமுகங்கள் வசதியா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும், நாயக்கர் காலத்துக்கு அப்புறமா ரொம்ப உச்சத்துக்கு போயிருந்த சாதி அடிப்படையா வச்ச அடிமை முறையும் இன்னொரு முக்கியமான காரணமா இருக்கு. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா திரு சுப்ராயலு அசுதோஷ். முதலாவது என்னன்னா, பெண்கள் குழந்தைகளையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும், சமைக்கவும் செய்யணும், அதோட 14 மணி நேரத்துக்கு மேல தோட்டத்திலேயே வேலை பார்க்கணும். எந்த ஒரு சின்ன உதவியும் ஆண்கள் கிட்ட இருந்து பெண்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி ஒரு பக்கம் பண முதலாளிகளுடைய கொடுமைகளுக்கும் இன்னொரு பக்கம் பக்குவமே இல்லாத அடிமை தொழிலாளர்களுக்கும் நடுவுல சிக்கி சிதைஞ்சிருக்காங்க அப்ப இருந்த பெண்கள். எதுக்கு அவ்வளவு தூரம் போய்கிட்டு? இப்ப இருக்கிற மத்திய பிரதேஷ் மாநிலத்துல ரொம்ப சொற்ப கூலிக்கு கரும்பு தோட்டங்கள்ல தொழிலாளர்கள் கிட்ட வேலை வாங்கப்படுது. தொழிலாளர் முறை மூலமாகவும் தேவைக்கு அதிகமாவே சர்க்கரைங்கிறது இந்த புதிய நாடுகள்ல இருந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சது. அதனால இந்தியாவில சர்க்கரை உற்பத்திங்கிறது குறைய ஆரம்பிச்சது. சொல்ல போன மறுபடியும் இந்தியாவில அதிகமாக்குறதுக்காக 1912 கரும்புக்கான ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர்ல நிறுவப்பட்டுச்சு. 1930 அந்த நிறுவனம் மூலமா TS வெங்கடராமன் ஒரு புது வகையான ஹைபிரிட் கரும்பை உருவாக்குனார். அத புது விதமா எந்தெந்த கரும்புங்க கல்யாணம் செஞ்சு இந்த புது கரும்பு பிறந்திருக்குன்னு சொல்ற மாதிரி கார்ட்டூன் போட்டு மார்க்கெட் செஞ்சார். அந்த நிறுவனத்துடைய தொடர் முயற்சினாலையும் ஆராய்ச்சினாலையும் தான் கிட்டத்தட்ட கரும்பு உற்பத்தி ஒட்டுமொத்தமா அழிய போற நிலைமையில இருந்த இந்தியா இன்னைக்கு உலகத்திலேயே கரும்பு உற்பத்தியில 2வது இடத்துல வந்து நிக்குது. 16 வகையான கரும்பு இருக்கு. அதுல 55 வகையான கரும்பு சாகுபடிக்கு ஏத்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுக்க விவசாயம் செய்யப்படுது. உலகத்தோட 75% சர்க்கரை, இதுல 3/4% சர்க்கரை வள்ளி கிழங்குல இருந்து வருது. அதுக்கப்புறம் பனை வெள்ளம் மாதிரியான மற்ற சில பழங்கள் செடிகள்ல இருந்து சர்க்கரைக்கான சோவும் ஆமோதிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் கரும்பு உற்பத்தியில நிகழ்ந்த ஹைபிரிட் மாற்றமும் அப்புறம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமும். முன்னாடிலாம் நம்ம சர்க்கரையோட அளவு கம்மியா தான் எடுத்துட்டு இருந்தோம். ஏதோ ஒரு வகையான ஸ்வீட்லயோ இல்ல காஃபி டீ மாதிரி ஏதாவது ஒண்ணுல சர்க்கரையை சேர்த்து சாப்பிடுவோம், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நம்ம அதிகமா ஜங்க் ஃபுட்டையும் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிட்றதுனால அதுல இந்த ஆடட் சுகர் கண்டென்ட்ஸ்ங்கிறது அதிகமா இருக்கு. அது மூலமா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுல இருக்கும். வழக்கம் போல ஒரு பழமொழியை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பை காஃபியில நல்லா கலக்கப்பட்ட சர்க்கரைங்கிறது அந்த காஃபியை சுவையாமையும் கசப்பானவர் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிறாதீங்க. அவருக்குள்ள ஒரு சர்க்கரைங்கிறது அடியில வண்டலா தேங்கி இருக்கும். வாணிகன் யாருன்னா, சர்க்கரையையும் வெள்ளக்கட்டியையும் எடுத்துட்டு போய் வணிகம் செய்யறவங்களுக்கு பேரு தான் பணித வாணிகன் பேரு. அப்பவே, அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டிலேயே இந்த சர்க்கரையும் வெள்ளத்தையும் எடுத்து அதை வணிகம் செய்யற அளவுக்கு தமிழர்கள் முன்னேறி இருந்தாங்க. சோழர்கள் காலத்துல கரும்புல இருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரையை வச்சு கும்மாயம், பயிற்று பானகம் மாதிரியான இனிப்பு வகைகளை செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி கரும்பை கருப்பங்குழி, பலன வெதிர்னுலாம் கூப்பிட்டுருக்காங்க பழந்தமிழர்கள். வெள்ளத்தை விஷயம்னு, கரும்பின் தீஞ்சாறுன்னு சொன்னாங்க, சர்க்கரைய அக்காரம்னு சொன்னாங்க.
திருவிழா காலங்களில் வீடு அலங்கரிக்கும் போது வாழை மரத்தோட கரும்பையும் சேர்த்து கட்டி அலங்காரம் பண்ணியிருக்காங்க தமிழர்கள். அந்த அளவுக்கு கரும்போடையும் கரும்புல இருந்து கிடைச்ச வெள்ளத்தோடையும் தமிழர்கள் ஈருயிர் ஓருயிரா இருந்த பொங்கி கொண்டாடி இருக்காங்க. அதாங்க சக்கரை பொங்கலை பொங்க வச்சு பொங்கலை கொண்டாடி இருக்காங்க. இப்படி கரும்புக்கும் தமிழர்களுக்கும் இவ்வளவு நெருக்கமான தொடர்புகள் இருந்தாலுமே அதிகமானுடைய முன்னோர்களுக்கு முன்னாடியே கரும்புடைய சுவடுங்கிறது இந்திய தீபகற்பத்துல இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைச்ச ஒரு கரிங்க போய் இந்த பப்புவா நியூகினியில இருந்து கரும்பு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. தமிழர்களிடம் இருந்துதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. இன்னொரு தியரி என்னன்னா, முதற்சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழர்கள் இந்த மாதிரி கடலோடிகளா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க போய் இந்த பப்புவா நியூகினியில இருந்து கரும்பு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. தமிழர்களிடம் இருந்துதான் இந்தியா முழுமைக்கும் கரும்பு பரவியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தியரி. எது சரி அப்படிங்கிறது தெரியல. கிமு 600ஆம் நூற்றாண்டுல பதஞ்சலியால எழுதப்பட்டது சக்கரைங்கிறது பிரதியில அதை சின்னி வந்த பௌத்த துறவிதான் சர்க்கரைங்கிறது பிறக்குது. அதே மாதிரி பழுப்பு நிறத்துல இருந்த சர்க்கரைய கண்டி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.